ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூமியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இன்னொரு நாடுகளை போய் ஆக்கிரமிக்கிறது, அந்த நாடு என்னுடைய நாடு, இங்கிருந்து நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறது, சில பல போட்டிகள் இந்த பொருளாதார ரீதியா இல்லை பிஸ்னஸ் ரீதியா இந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்கே பூமிக்குள்ள மட்டும் இல்லாமல் விண்வெளிக்குள்ளேயுமே நிறைய போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி நிலவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் தான் பண்ணுவேன். மற்ற கிரகங்களை பற்றின விஷயங்கள்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். எங்கள் நாடு தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போட்டிகள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போன்னு இல்லாமல் உலகப் போர்கள் நடந்த காலத்துலேருந்து இப்போ வரையுமே போட்டிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் முன்னாடி இருக்கிற போட்டியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவும் ரஷ்யா, இந்த ரெண்டு நாடு தான் ஒரு மெயினான போட்டியாளர்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே ஃபஸ்ட்டு யார் சேட்டலைட் அனுப்புகிறா, யார் நிலவில் கால் வைக்கிறா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது முதல்ல ஒரு சேட்டலைட்டை கண்டுபிடிச்சு விண்வெளிக்கு அனுப்புறாங்க ரஷ்யா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாய்கள் அனுப்புறது, அப்புறம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நமக்கு மேலே போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள நம்மளும் விண்வெளின்னு எடுத்தாலே அமெரிக்கா தான் ஞாபகம் வரணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலவில் ஒரு அணு ஆயுதத்தை நம்ம போடலாம். அது அதோட பாதிப்புனால எல்லாத்துக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அது அமெரிக்கா பக்கம் ஒரு கவனத்தை இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் அது செட் ஆகாம அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலியமா விண்வெளியில நீங்க எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது. அமெரிக்கா மட்டும் இல்லாம எந்த நாடுகளுமே விண்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களாகட்டும், இல்லை விண்வெளியாகட்டும், இல்லை நிலவாகட்டும், எந்த இடத்துலையுமே எந்த விதமான ஆயுத பரிசோதனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை போடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து மனிதர்கள் போய் நிலவில் கால் வச்சதா இருக்கட்டும், நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த போன விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதை தொடர்ந்து இப்போ நிலவில் எதை பற்றி போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு உலையை நிலவில் கட்ட போகிறோம் அப்படின்னு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஃபர்ஸ்ட் இந்த முடிவை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவும் ரஷ்யாவும் தான் இதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த அணு உலையை நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே கட்டலாம். இந்த ரெண்டு நாடுகளும் 2035 தொடங்குற மாதிரியான நிலைமையில தான் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2035 தானே ஆரம்பிக்கிறீங்க, நாங்கள் 2030 ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி 2030க்குள்ள அணு உலையை நாங்கள் அங்கே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிலவில் பார்த்தீங்கன்னா 14 நாள் பகல் வரும், 14 நாள் இரவு வரும். இந்த மாதிரி நேரத்தில் மின்சாரம் அதிகமாக தேவைப்படுறதுனால மின்சாரம் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். அங்கே மனிதர்களை வாழ வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா ரஷ்யா மாதிரிய நாடுகள் நிலவில் அணுமின் நிலையங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி திட்டங்கள் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை அங்கே வாழ வச்சு அங்கே நிறைய விதமான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு அந்த ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் அந்த அமைப்பு எதுவுமே பண்ண மாட்டோம், அதுக்கெல்லாம் எதுவும் தடை இல்லை, ஆனால் ஆயுதங்கள் வச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யறதுக்காக தான் அங்கே தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நிறைய விஷயத்துல நமக்கும் நம்ம நாடா இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகளா இருக்கட்டும், ரஷ்யா அமெரிக்கா எந்த நாடா இருக்கட்டும் இருந்தாலுமே போட்டிகள் கண்டிப்பா எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்பேஸ்லயுமே இருக்குது. இப்போ அங்க அமைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செலவு, அதாவது ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த அணுமின் நிலையம் அது அமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய செலவு ஆகிறதுக்கான சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. அங்க நிலவுல அங்க அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8600 பில்லியன் செலவாகும் அப்படிங்கிறது கணக்கெடுத்திருக்காங்க. அதுக்கு நிறைய இந்த நம்ம ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல இந்த அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ அமெரிக்காவுக்கு உதவி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் இந்த காருடைய நிறுவனம் இப்போ உள்ள வந்திருக்காங்க. இதே தொடர்ந்து நிறைய நிறுவனங்கள் உள்ள இதை செய்ய போறதா, இதுக்கு பணங்கள் கொடுக்க போறதா, ஸ்பான்சர்ஸ் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. இவங்க சீக்கிரமா பண்ணா மட்டும்தான் அவங்க சொன்ன அந்த 2030க்குள்ள அவங்களுடைய அந்த ப்ராஜெக்டை அவங்க வெளிப்படுத்த முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே கமெண்ட்ஸா சொல்லுங்க. எதுக்காக அமெரிக்கா ஃபர்ஸ்ட் முன்னாடி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் போனவனுக்கு தான் இடங்கள் சொந்த மாதிரியான கணக்கு வரும்ல, அந்த மாதிரி அமெரிக்கா நினைக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போய் அந்த இடத்துல ஒரு கொடியை நட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எவனா இருந்தாலும் யாராவது உள்ள வந்தாங்களோ அந்த இடம் தனக்கு சொந்தமான மாதிரி தானே கணக்காகும். அதுக்காகவே அமெரிக்கா இதை பண்றதா சில சோஷியல் மீடியாஸ்ல அந்த மாதிரிலாம் வதந்திகள் பரவிட்டு இருக்கு. ஆனா இங்க பூமியில அடிச்சுக்கிற மாதிரி இப்ப நிலாவுக்கும் போய் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.